ஒரே ராசியில் பிறந்த இருவர் திருமணம் செய்து கொள்ளலாம். அதாவது இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. தாராளமாக 100% திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது அவர்களுக்கு 7 சனி, அஷ்டம சனி உடனே வரக்கூடாது. ஒரு வீட்டில் ஒருவருக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ வந்தாலே அங்கே பாதிப்பு ஏற்படும். ஆனால் இருவருக்கு, ஒரு கணவன் மனைவி இருவருக்குமே ஒரே நேரத்தில் 7 சனி வந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். அப்படி ஒரே நேரத்தில் 7 சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க திருமணம் பண்ணும்போது அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், கணவன் ஸ்தானம் நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லா இருக்கணும், 8 கூடையும் திசை வரவே கூடாது. அதே போல் 3, 6, 8 திசா புத்திகள் வரவே கூடாது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து யோகமான திசா புத்திகள், அதாவது ஒரு யோகாதிபதியோட திசா புத்தி அல்லது ஒரு பாக்கியாதிபதியோட திசைகள் நடக்கும்போது பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படாது. ஒரு 7 சனி அஷ்டம சனி கணவன் மனைவி இருவருக்குமே ஒரே நேரத்தில் வரும்போது ஒரு 8ஆம் இடத்து திசையோ ஒரு 6ஆம் இடத்து திசையோ வரும்போது அவர்களுக்குள் பிரச்சனை பிரிவு ஏற்பட்டே தீரும். அதனால் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் பண்ணும்போது ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் கழித்து ஒரு அஷ்டம சனி 7 சனி வந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் திருமணம் பண்ணின உடனே சில மாதங்களே வந்தால் அது அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவருடைய ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கும்போது பெரிதாக பாதிப்பு இருக்காது.